கீழே உளுந்து கும்பிடலாமா கோயிலில்? அதாவது தரையில் படலாம்? ஆமாம், கண்டிப்பாக கும்பிடணும். ஏன்னா கும்பிட்றது நிறைய பேர் நான் பல முறை சொல்கிறேன், நீட்டாக படுக்காதீங்க வந்து அப்படி கும்பிடக்கூடாது, புட்டம் மேலே இருக்கணும், தலை தரையில் இருக்கணும், அப்படி தாங்க தெய்வ வழிபாடு பண்ணணும். நேராக போய் பட்டு நான் சாஸ்தாங்கமாக ஊந்தேன்னா ஒரு பயனும் கிடையாதுன்னு. அது ஏன் அப்படி கும்பிட சொல்கிறோம் அப்படின்னா, விந்து சக்தின்ற விந்து இடுப்பில் இருக்குது, சிவம் என்ற ஓசை ஆன்மா தலையில் இருக்குது. இது ரெண்டும் சேரணும். இது நியூட்ரல் பேஸ் மாதிரி. இது சிவம் வந்து பேஸ் மாதிரி, சக்தி வந்து நியூட்ரல் மாதிரி. இது ரெண்டும் சேரும்போது தான் மனித நிலை ஒழுங்காக இருக்கும். அதனால் இப்படி சாஞ்சி கும்பிடும்போது இது ரெண்டும் சந்திக்கும், நிமிரும் போது அது பிரியும். அப்போ மனிதன் நல்ல அறிவோடு வாழ்வான். அதனால் அப்படி கும்பிட வச்சது. அதை விட்டு போட்டு நீ போய் இந்த நேராக சாமியாண்ட நான் பட்டுக்கினேன், என்ன பட்டு தூங்கத்துக்கு போனேன், அது தெரியாமல் அது மாதிரி பழக்கம் பண்ணிட்டாங்க. இங்கே கூட நேராக வந்து படுத்துப்பாங்க காலாண்ட. ஐயோயோ இது என்ன கொடுமைடான்னு நினச்சிக்கிது. நான் என்ன பண்ணுறது? உங்கள் காலை தொட்டு கும்பிடலாமா? என்ன உங்கள் காலை தொட்டு ஏன் காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா வரப்போகுது? உங்கள் அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிட்டீங்கன்னா உனக்கு புண்ணியம் வரும். இல்லை, ஒரு ஏன் காலை தொட்டு கும்பிட்டு ஒன்றுமே இல்லை. அப்பா அம்மா காலை தொட்டு கும்பிடுவேன். என்னன்னா ஒரு சில பேர் வந்து காலை தொட்டு கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்களோட ஆறாவ் வந்து பிரிஞ்சு போயிடும், உயிர் அப்படி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால எதுவும் தெரியாது, எதுவும் பிரிஞ்ச அதாவது இருக்கிற இடத்துல தான் அதாவது இருக்கும். ஆனால் நினைவுகள், உன் தாய் தகப்பனை நீ கும்பிடும் போது என் பொண்ணு நல்லா இருக்கணும், இந்த ஊர்லேயே என் பொண்ணு தான் பணக்காட்சியாக இருக்கணும், இந்த ஊர்லேயே என் பொண்ணு தான் நிம்மதியாக இருக்கணும்னு தாய் தகப்பன் வாழ்த்துவாங்க. அப்போ நீ நல்லா இருப்ப. நீ என்கிட்ட என் காலில் ஊந்தினா உலகத்தோட கும்பலில் கோயந்தாக போடும். அதனால் என் காலில் ஊந்தோட உங்கள் அப்பா அம்மா காலில் வந்து கும்பிடு. சாப்பிடாம பிறப்பனா இல்லை அசைவம் சாப்பிட்ற மாதிரி பிறப்பனா, சைவம் சாப்பிட்ற மாதிரி பிறப்பனா? இப்போ நான் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது, சின்ன வயசுலேருந்தே சாப்பிட்றதே கிடையாது. சரி, அடுத்த ஜென்மம் பண்ணி இருந்தால் சைவமாக பிறப்பனா இல்லை அசைவம் சாப்பிட்ற ஜென்மத்துக்கு நீ எங்கே பிறகுறியோ அதுக்கேற்ற மாதிரி வாழ போகிற. பிறப்புக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி தானே வாழ்க்கை. நீ ஒரு பிராமண வீட்டில் அடுத்த பிறப்பில் பிறந்து போட்டு நான் அசைவம் சாப்பிட போகிறேன்னா போடுவேன்னா? அதே ஒரு காலனியில் பிறந்துட்டுட்டே நான் சைவம் தாண்டா சாப்பிடுவேன்னா உன்னை தேத்தி போடுவான். அதனால் நீ எங்கே பிறக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை. அதனால் பிறப்பு சுத்த பிறப்பாக இருக்கட்டும். நன்றி. நான் அசைவம் சாப்பிட்றேன்னா சைவம் சாப்பிட்றேன்னான்றது பிரச்சனை இல்லை. இறைவா நான் உன்னை அடைவேனா, அதுக்கு என்ன செய்யணும்னு அதை யோசிங்க. இப்போ எதை சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? தின்னன் தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன். யார் அவர்? அவர்தான் கண்ணப்பன். தின்னன் தான் கண்ணப்பன்.